அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 9. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்துக்கு பிறகு 1000 ஆண்டுகள் வரை மக்கள் ஓரிரை கொள்கையில் நிலைத்திருந்தனர். பிறகு நல்லடியார்கள் சிலர் இறந்ததும் அவர்களின் உருவத்தை வரைந்து வைத்து கொண்டனர். பிறகு மெல்ல மெல்ல அவற்றிற்கு பூஜை செய்ய ஆரம்பித்தனர். இது போன்றுதான் அரபு மற்றும் பிற நாடுகளில் சிலை வணக்கம் வந்தது. மக்கள் அல்லாஹ்வை வணங்குவது மறந்துவிட்டு இணை வைப்பதிலும் சிலை வணக்கத்திலும் மூழ்கிய போது அவர்களின் நேர்வழி காட்டுவதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா நபியாக அனுப்பினான். சிறப்பு வாய்ந்த நபிமார்களின் வரிசையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இடம்பெறுகிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 3வது தலைமுறையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறப்பிற்கு 1025 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் 43 இடங்களில் இவர்களை பற்றி கூறியுள்ளான். அல்லாஹ்வின் ஆற்றல். சந்திரனின் பிரயோஜனம். அல்லாஹு தாலா நமது நன்மைக்காக நிலவை படைத்தான். அது நமக்கு குளிர்ச்சியையும் வெளிச்சத்தையும் தருகிறது. இதனால் செடி கொடிகள் பழங்கள் மலர்கள் உற்பத்தி ஆகின்றன. இதனின் சுழற்சிக்காக அல்லாஹு தாலா இலக்குகளை நிர்ணயித்து உள்ளான். அது ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கு என வளர்ந்து இறுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பேச்சம் மரத்தின் பழைய கிளை போன்று ஆகிவிடுகின்றது. நிலவின் சுழற்சினால் நமக்கு கிடைக்கின்ற எண்ணற்ற உலக நன்மை ஒரு புறம் இருக்க, வழிபாடு மற்றும் ஹஜ்ஜுக்கான நேரம் காலம் ஆகியவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நிலவின் வெளிச்சமும் அது வளர்ந்து தேய்வதும் அல்லாஹ்வின் ஆற்றல் மற்றும் வல்லமைக்கான மாபெரும் சான்றாகும். ஒரு ஃபர்லை பற்றி. ஐவேளை தொழுகைக்கான சுப செய்தி. அல்லாஹு தாலா அறிவித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களின் உம்மத்தினர்களுக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி உள்ளேன். யார் அவற்றை நேரம் தவறாமல் தொழுது வருவாரோ அவரை சுவனத்தில் புகழ் செய்ய உறுதியுடன் கூறுகிறேன். மேலும் எவர் நியாயமாக தொழவில்லையோ அவர்களுக்காக நான் என் உறுதியை வழங்கவில்லை. ஒரு சுன்னத்தை பற்றி. பிடரிக்கு மசஜ் செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மசஜ் செய்தவுடன் அப்படியே கையை பின்னோக்கி கொண்டு வந்து பிடரிக்கும் மசஜ் செய்ததை நேரில் பார்த்த எனது தாத்தா என்னிடம் கூறினார் என தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஹர்ரம் மாத நோன்பின் சிறப்பு. முஹர்ரம் மாதம் ஒரு நாள் நோன்பு வைப்பவருக்கு 30 நாட்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. மது அருந்துதல். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எவன் மது அருந்தி போதையின் நிலையில் மரணிக்கிறானோ அவன் காபிராக மரணிக்கிறான். உலகத்தை பற்றி. உலகில் எளிமையை கையாளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா, நீ கியாமத்து நாளில் என்னுடன் சேர்ந்திருக்க நாடினால் ஒரு பயணி எவ்வளவு சாதனங்கள் எடுத்து செல்வாரோ அவ்வளவு நீயும் எடுத்துக்கொள்வாயாக. மேலும் செல்வந்தர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வாயாக. மேலும் கிழிந்த ஆடைகளை ஒட்டு போட்டு உபயோகப்படுத்துவாயாக. மறுமையை பற்றி. சுவனத்தின் பலம். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், சுவனத்தில் சொர்க்கவாசிகள் இவ்வாறு இருப்பார்கள், அதாவது அவர்களின் மீது சுவன மரங்களின் நிழல் படிந்திருக்கும். மேலும் அதன் பழங்கள் அவர்களின் இஷ்டத்திற்கு கொடுக்கப்படும். அதாவது அவர்கள் விரும்பிய பழத்தை நாடிய இடத்திலே பெற்றுக்கொள்வார்கள். நபி வழி மருத்துவம். தொழுகை நோய் நிவாரணி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நான் தொழுகையை முடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
சமூகம் சென்று அமர்ந்தேன். பிறகு என்னை கூர்ந்து பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு வயிறு வலியா என கேட்டார்கள். நான் ஆம் யா ரசூலல்லாஹ் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எழுந்து போய் தொழுகுங்கள், ஏனெனில் தொழுகையின் நோய் நிவாரணி உள்ளது என்றார்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களைப் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு.